சொல்லுங்க, வார்த்தையின் பயணத்துல நான் வாழும்போது என் வாழ்க்கைய அந்த வார்த்தையின் பயணத்தோடு இணைத்து கொள்ளும் போது அந்த வார்த்தையின் பயணமானது என் வாழ்க்கைக்குள்ளார இருக்கிற எல்லா சவால்களையும் சந்திக்கும், எல்லா காரியங்களையும் அந்த வார்த்தை மாற்றி அமைக்கும். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் போனா போ வானா வானல, நாட்களை கடந்து மைல்களை கடந்து எல்லைகளை கடந்து போய் ஒரு சுகத்தை கொடுக்குது. அவ்வளவுதான் இது வார்த்தை பயணம் வச்சு. இப்ப அந்த வார்த்தையுடைய பயணம் யோசிச்சு பாருங்க. நாடுகளை கடந்து போகுது, ஆறுகளை கடந்து போகுது, எல்கேற்ற நிலையில் அந்த வார்த்தை என்ன பண்ணுது, போகுது. அப்ப அந்த வாழ்க்கை பயணத்துல அந்த வார்த்தையின் பயணத்தோடு நான் சேர்ந்து இல்லாம போயிட்டேன்னா வாழ்க்கை தாறுமாறா இருக்கும். ஆனா வாழ்க்கை பயணத்துல அந்த வார்த்தையின் பயணமும் இணைஞ்சு போச்சுன்னா எந்த இடத்துல தவறு நடக்குதோ அந்த இடத்துல அது சரிப்படுத்துறது போதுமானது. என்ன பண்ணுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடனே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். நாம் நிறைய முறை நிறைய வார்த்தைகளை குறித்து நம்ம கேட்டுன்னு வருகிறோம். இன்னைக்கு நாம் வார்த்தையின் பயணங்கிறத பார்க்குறோம். வார்த்தையின் பயணம். ஆமென். இங்கே வார்த்தையின் பயணம் என்பது அளவிட முடியாதது, ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டது, ஒரு எல்லைக்குட்பட்டது அல்ல. எல்கையற்ற செயல்களை, எல்கற்ற நிலையில, எல்லையற்ற காரியங்களை செய்யக்கூடியது என்ன பண்ணுது, அந்த வார்த்தை இருக்குது. இந்த 100க்கு அதிபதியை பற்றி நமக்கு நிறைய தெரியும். இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேலில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணல, அந்த மாதிரி யாரும் விசுவாசிக்கலையப்பா, அந்த 100க்கு அதிபதி விசுவாசிக்கிறானே அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போது அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை குறித்து இங்கே ரொம்ப அதிகப்படியாக சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய விசுவாசத்தை ரொம்ப அதிகப்படுத்தி பார்க்க விரும்புகிறார். ஏன்னா விசுவாசத்தை அவர் துவக்குகிறவர் என்ன பண்ணுறார், இருக்கிறார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் என்ன பண்ணுறார், நமக்கு அவர் இருக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையின் பயணத்தை குறித்து நமக்கு நல்லா என்ன பண்ணணும், தெரியணும். இன்னும் இங்கே சொல்லணும்னா 100க்கு அதிபதி சொல்லும்போது சொல்கிற வார்த்தை செய்யக்கூடிய வேலை, அது செய்யக்கூடிய காரியங்களை பற்றி அவனுக்கு தெரியுது. என்ன தெரியுது அவன் சொல்லும்போது, அவன் 100க்கு அதிபதியாக இருக்கிறதால 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும், அவனுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்ன பண்ணுறவன், கீழ்ப்பட்டவனாக இருந்தும், ஆமாம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும். அப்போ 100க்கு அதிபதியும் அவர் இருக்கிறான், அவனுக்கு மேலே அதிபதியாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கீழே நான் இருக்கிறேன், எனக்கு கீழே ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஆட்களை நான் வந்து சொல்லும்போது இங்கே சொல்கிறார் பாருங்க, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருத்தவனை வாங்குவென்ற என்ன பண்ணுறான், வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் அவன் என்ன பண்ணுறான், செய்கிறான். இப்போ இது எப்படிப்பட்டதுன்னா,
வான்னா வரான், போனா போகிறான், இதை செய்யினா செய்கிறான். அப்போ வார்த்தை ஒரு செயலை செஞ்சு சொன்னால் என்ன பண்ணுது? செயல்படும் இருக்குது இல்லையா? இப்போ இதோடைய இந்த வார்த்தையுடைய செயல்பாடு அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுது? தெரியுது. ஆமென். இப்போ நமக்கு மேலே தேவன் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்முடைய வார்த்தையை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். அப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது இந்த வார்த்தை ஒரு செயலை என்ன பண்ணும்? செய்யும். நமக்கு தெரியும். ஒருவேளை தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். அப்போ இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. அப்போ எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் கற்று வச்சிருக்கிறான்? இஸ்ரவேலுக்கு தெரியக்கூடிய, இப்போ நாம் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கோம் பாருங்க, கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறோம். மற்றவர்களை காட்டு நாம் சிறந்து விளங்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களை காட்டு மேன்மையாக இருக்குன்னு கடவுள் விரும்புகிறார். மற்றவர்களை காட்டு உயரணும்னு விரும்புகிறார். அப்போ மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம், அப்போ மற்றவங்களை கேட்டோன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். அப்போ இங்கே அழகாக சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. அப்போ வேலை அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு தெரியுது, ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், போனா போ வானா வானல, நாட்களை கடந்து மைல்களை கடந்து எல்லைகளை கடந்து போய் ஒரு சுகத்தை கொடுக்குது. அதுதான் இதுக்கு வார்த்தை பயணம்னு வச்சேன். இப்போ இங்கே சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளார அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இருக்கிறான். அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இவன் பேசுறத அவங்க வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? கேட்குறான். கேட்கும்போது காரியங்கள் அவனுக்கு செயல்படுது, அவனுக்கு தெரியுது. ஆனால் இங்கே வரும்போது இங்கே இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை இங்கிருந்து அவன் எங்கே அவன் வேலைக்காரன் இருக்கிறானோ அங்கேயே போய் அவனை சுகமாக்குது. நல்ல அந்த வார்த்தையுடைய மேன்மை, அந்த வல்லமை இது நமக்கு தெரியும். ஆனால் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அது எங்கே போய் செயல்படணுமோ அங்கே போய் அது என்ன பண்ணும்? செயல்படும். அதே சமயத்தில் இங்கே பேசக்கூடிய வார்த்தையுடைய இந்த வல்லமை எந்த அளவுக்கு பயணம் பண்ணி போனால் கூட அங்கே போய் அந்த பயணத்தின் முடிவில் அதே பவராக போய் வேலை என்ன பண்ணும்? அப்படின்னு சொல்லலாமா? இப்போ அந்த வார்த்தையுடைய பயணம் யோசிச்சு பாருங்க. நாடுகளை கடந்து போகுது, ஆறுகளை கடந்து போகுது, எல்கேற்ற நிலையில் அந்த வார்த்தை என்ன பண்ணுது? போகுது. இங்கே சொல்லும்போது ஈஸியாக சொல்லி முடிக்கிறாரு. நூற்றுக்கு அதிபதி பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாடிகள் அவன் வேலைக்காரன். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே சொல்லும்போது இங்கிருந்து போன வார்த்தை அதாவது எல்லைகளை கடந்து காலங்களை கடந்து அதாவது நேரங்களை கடந்து போய் செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் அங்கே செயல்படுது. அப்போ எங்க வார்த்தையை பற்றி நமக்கு தெரியும். யோவான்ல சுவிசேஷம் சொல்றார் இல்லையா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை அன்னைக்கு இருந்த அதே வார்த்தை இன்னைக்கு வரும்போதும் அதே பவராக தான் என்ன பண்ண வேலை. அப்போ ஆதியாகமத்தில் பார்க்குறோம் இல்லையா, அதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆனால் நமக்கு அதாவது அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, நேரங்கள் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைக்கு நேரமும் டிஸ்டன்ஸும் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து இருந்து சொல்லும்போது அந்த நாடுகளே இங்கே சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். அதே நேரத்தில் வேலைக்காரனுக்கு என்ன பண்ணுது? சொஸ்தம். அப்போ நீங்களும் நானும் அந்த வார்த்தையுடைய வல்லமை, மேன்மை, அது மாத்திரமல்ல, அது சரியான நேரத்தில் சரியான காரியத்தை என்ன பண்ணும்? அது செய்து. அப்போ இன்னைக்கு அந்த பயணத்தில் நான் இருக்கிறேன், வார்த்தையின் பயணத்தை நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். அந்த வார்த்தையின் பயணத்தில் என் வாழ்க்கையை நான் சரியாய் செயல்படுத்திட்டேன்னா என் வாழ்க்கையின் பயணத்தில் வரக்கூடிய எல்லா தாறுமாறுகளையும் அந்த வார்த்தை சரியாக்கி கொண்டு போய் என்ன பண்ணாங்க? நிறுத்தும். ஆமே. அப்போ அந்த வாழ்க்கை பயணத்தில் அந்த வார்த்தையின் பயணத்தோடு நான் சேர்ந்து இல்லாமல் போயிட்டேன்னா வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை பயணத்தில் அந்த வார்த்தையின் பயணமும் இணைஞ்சு போச்சுன்னா எந்த இடத்துலாம் தவறு நடக்குதோ அந்த இடத்துல அது சரிப்படுத்தது போதுமானதாக என்ன பண்ணுது? அப்போ நூற்றுக்கு அதிபதி இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறவன் சுகமாகறான். ஆமே. ஹல்லேலூயா. இப்படி தான் உலகத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் அப்படி தான் உண்டாக்குனார். 1ஆம் அதிகாரம் எடுக்கலாமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்,
வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இது நமக்கு தெரிஞ்ச வசனம். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த அடிப்படையில் பார்க்க போறோம்னா, அந்த வார்த்தையின் பயணத்தை எப்படி சொல்ல போறோம். முழு உலகத்துக்கு வெளிச்சம் என்ன பண்ணுது? அப்ப தேவன் அன்னைக்கு ஒரு வார்த்தையை பேசும்போது அந்த ஆப்பிரிக்க கண்டம் இல்லையா, ஆசிய கண்டம் அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது ஏற்கனவே எல்லாமே உருவம் ஆயிடுச்சு. உருவானது தான் கண்டுபிடிச்சாங்களே தவிர கண்டுபிடிக்கப்பட்டதால் அது உருவானது இல்லவே. அப்ப வெளிச்சம் உண்டாக கடவுது என்றான்னு சொல்லும்போது இந்த உலகம் முழுவதுக்கும் அதே நேரத்தில் வெளிச்சம் போச்சு. அந்த வார்த்தையின் பயணமானது ஒரு எல்கையற்ற தடையற்ற ஒரு காரியங்கள் என்ன பண்ணுது. அப்ப இந்த ஒரு வார்த்தை தான் அந்த உலகத்தை உண்டாக்குச்சுன்னா அந்த வார்த்தை தான் அன்னைக்கு நூற்றுக்கு அதிபதிட்ட பேசியிருக்கிறாரு. அவன் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நிலை தான் அவனுக்கு தெரியுது. அவன் சொல்றான், எனக்கு மேல அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேல கீழே இருக்கிறேன், எனக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்க, அந்த 100 பேரை போனா போறாங்க, வானா வர்றாங்க அப்படின்னு அவன் ஒரு எல்லைக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவருடைய வார்த்தையானது எல்கையற்ற நிலையில வேலை செய்யக்கூடியதா என்ன பண்ணுது. அப்ப அந்த வார்த்தையானது என்ன பண்ணுதுன்னா, இங்க சொல்லிட்டோம்னா அது இங்க இருந்து பயணம் போய் அந்த பயணத்தின் முடிவில் அதே இங்க 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 அனுப்பப்படும் போது என்ன பவர்ல அனுப்பப்படுதோ அதே பவர்ல கடைசி முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுது. அதனால தான் இன்னைக்கு உலகம் அன்னைக்கு தேவன் உலகத்தை உண்டாக்கும் போது வெளிச்சம் உண்டாக்கும் சொன்னார் இல்லையா, அன்னைக்கு உண்டாக்குன அதே பவர் இன்னி வரைக்கும் என்ன பண்ணுது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் குறையவே எப்படி குறையாம போச்சுன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையா என்ன பண்ணுது இருக்குது. அப்போ வார்த்தையின் பயணத்துல நான் சரியா என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட்டேன்னா அந்த வார்த்தையின் பயணமானது என் வாழ்க்கையை எங்கெல்லாம் சரியில்லையோ அங்கெல்லாம் என்னை சரியா என்னை செயல்படுத்த அது போதுமானதா என்ன பண்ணும். ஏன் அந்த பவர் குறையாம என்ன பண்ணும் இருக்கும். சொல்லுங்க, பவர் குறையாம இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அதனால தான் இன்னைக்கு 2000 ஆண்டு ஆயிடுச்சு. 2026 இருக்கிறோம் இல்லையா. 2026 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் உண்டாவல. 2000க்கு முன்னாடி இயேசு தான் பிறந்தாரு. அப்போ உலகம் உண்டானதுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு அந்த வார்த்தை வல்லமையா இன்னும் சொல்ல போனா அது இன்னைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. இரவு வருகிறது இல்லையா, அப்புறம் பகல் வருது, சூரியன் வருது, நட்சத்திரம் வருது, நிலவு வருகிறது இல்லையா, மழை காலம் வருது, வெயில் காலம் வருது. எத்தனை காலங்கள் மாறி வந்தா கூட அந்த வெளிச்சம் வந்துகிட்டே என்ன பண்ணுது இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லலாம். அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும். அப்ப நான் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையை நான் பேசும் போதெல்லாம் அது எல்கையற்ற நிலையில எல்லையற்ற காரியங்கள் அது என்ன பண்ண செய்யுது முடிக்கும். அது குறிப்பிட்ட வட்டத்தில் இல்லை. 100க்கு அதிபதி மாதிரி நாம இல்லை. 100க்கு அதிபதி நாம இல்லவே இல்லை. அதான் முன்னாடி நம்ம இருக்கும் போதெல்லாம் நம்ம ஊருக்கு ஜெபம் பண்ணுவோம், இப்படிதான் ஜெபம் பண்ணிருந்தோம். இப்ப எந்த எதுக்குனாலும் ஜெபம் பண்றோம். ஏன் எங்க இருந்தாலும் இந்த வார்த்தை போய் என்ன பண்ணும். நான் எதற்காக ஜெபிக்கிறேனோ எதற்காக நான் பேசுறேனோ அந்த பேச்சை அந்த வார்த்தையை போய் எந்த இடத்துல நான் பேசுறேனோ. நான் அமெரிக்காவை பார்த்துருக்கவே மாட்டேன், ஆப்பிரிக்க தேசத்தை பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லைங்க, சைனாவை பார்த்துருக்கவே மாட்டோம், இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவை பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா. கண்டங்களில் யார் தலைவர்னு கூட நமக்கு சரியாக தெரியவும். ஆனால் எந்த தேசத்தை குறித்து நாம் ஜெபிக்கிறோமோ அந்த நாளில அங்க காரியங்களை அந்த வார்த்தை மாற்றுகிறது. ஆமென் சொல்லலாமா. இப்படிதான் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை பார்த்து சபிக்கும் போது பேசினார். போய் பார்க்கிறாரு, பழம் ஒன்றும் இல்லை, இது முதல் ஒரு காலம் ஒருவன் உன்னுடைய கனியை புசியாது இருக்க கடவன். முடிஞ்சு போச்சு இல்லையா. முடிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு நமக்கு நிறைய பேசியிருக்கோம், அதை மட்டும் நான் சொல்றேன். அவர் வராரு, முடிச்சு அடுத்த நாள் திரும்ப போறாரு. போகும்போது தான் சீஷர் என்ன பண்றாங்க, உற்று கவனிக்கிறாங்க. எதை உற்று கவனிக்கிறாங்க, அத்திமரத்தை கவனிக்கிறாங்க இல்லையா. ஏன் அவங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் ஓடிக்கிருந்து, ஏதாவது நடந்திருக்குமான்னு. இன்னும் சொல்லப்போ நைட்டு தூங்குனாங்களோ தூங்கலையே, சீக்கிரம் வாங்க அந்த பக்கமா போய் என்ன பண்ணாத. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு அது புரியாத புதிரா இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு நமக்கு புரியாத புதிரா அவங்களுக்கு புரியாத. அன்னைக்கு ஏன் அன்னைக்கு நடந்த பிறகுதான் அவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு அவர் பேசுனதும் தெரியும், நடந்ததும் தெரியும் இல்லையா. அப்ப இன்னைக்கு நான் பேசும்போது என்ன நடக்குன்னு தெரிந்து பேசணும் இல்லை. அவங்களுக்கு அன்னைக்கு நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது ஒரு காரியத்தை தவறாக பேசிடுறோம்னு வச்சுங்களேன், அதே ஒரு நிகழ்வு நடந்துருதுன்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும்,
அடுத்த முறை பேசும்போது, ஓ அன்னைக்கு நான் பேசினேன், இப்படி தவறுதலா நடந்துருச்சு, அப்ப பேசக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம். ஆனா எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? அத்திமரம் பட்டு போனது எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துவர்களுக்கு. ஆனா அத்திமரம் பட்டு போனது எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் ஏதோ ஒண்ணு பேசிட்டு தான் என்ன பண்றோம். ஏன்னா அன்னைக்கு பேதுருவை குறித்து நாம பார்க்கிறோம், பாருங்க அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்குது, அடுத்த நாள் பார்க்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா. ஆனா நாம் இயேசு மேல நம்பிக்கையா இருக்கிற நாம் அந்த வார்த்தையுடைய மேன்மையும் அதோடைய பவரும் நமக்கு தெரிஞ்சனா நான் சரியா அதை என்ன பண்ணுவேன், பயன்படுத்துவேன், செயல்படுத்துவேன். ஆமென். அப்ப ஏன் அதை சொல்ல வரேன்னா, உலகம் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சூரியன் என்ன பண்ணுது, வருது. அல்லேலூயா. நிலவு வருகிறது. என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்துக்கிட்டே என்ன பண்ணுது இருக்குது. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ மீன் வகைகள் இருக்கு, எத்தனையோ மீன் வகைகளை பிடிச்சி சாப்பிட்றாங்க. இன்னும் சாப்பிட்டுட்டே தான் என்ன பண்றாங்க. ஏன்னா அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுது. அப்போ வார்த்தையின் மூலமா உற்பத்தி என்ன பண்ணுது. இதை தான் அங்க பேதுருட்ட கற்றுக் கொடுக்குறாரு, மீன் பிடி கற்றுக் கொடுக்கும்போது இல்லையா. மீன் பிடி கற்றுக்க சொல்லியா போட்டில் பேசிட்டு இருக்கிறார், நமக்கு சம்பவம் தெரியும். பேசிட்டு இருக்கிறாரு, பேசின பிறகு கேட்கிறாரு, நீ வாழைத்தலை போய் வலைகளை போடுன்னு சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் ரைட்டு பூரா என்ன பண்ணேன், நான் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க போனேன், ஒன்று கூட கிடைக்கல. ஆனால் உங்களை வார்த்தையை நம்பி என்ன பண்றேன், நான் வலையை என்ன பண்றேன் போடுறேன்னு வலையை போடுறாரு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நீ வலைகளே போடுன்னு இவர் சொல்லிட்டாரு இல்லையா. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. அப்பவே மீன் ரெடி ஆயிடுச்சு, போடுறதுக்கு தான் நேரம் ஆயிடுச்சு. இப்ப நாம யோசிக்கணும், நான் இன்னைக்கு ஒரு ஜெபத்தில் நான் ஜெபிக்கிறேன், அப்பவே எனக்கு ரெடி ஆயிடும். ஆனா நான் எப்ப போறேன்னா அப்ப எனக்கு சிக்கும். அப்ப எப்படி, ஏன்னா அந்த வார்த்தை பயணம் போய் வேலையை செஞ்சிருச்சு. அது வேற என்ன பண்ணுச்சு சொல்றாரு இல்லையா நூற்றுக்கு அதிபதி, நான் போனா போறான், வானா வரான், இதை செய்யணும் செய்யறான். ஏன்னா அந்த வார்த்தையுடைய வேலை எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ரொம்ப மெச்சுக்கிறாரு. பரவாயில்லப்பா, இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லைங்கிறாரு. அது மாதிரி சபையிலேயே அப்படிதான் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஆளை நான் சபையில பார்த்ததே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு டிமாண்ட்லேயே என்ன பண்றோம் இருக்கிறோம். நடந்த பிறகு யோசிக்கும், நடந்தா யோசிக்கும், இப்படி யோசிக்கும், அப்படி யோசிக்கணும். இல்லை அன்னைக்கு பேதுரு சொல்றாரு, வலைகளை போய் நீ போடுப்பா அப்படின்ட்டார். அவ்வளவுதான். அவனுக்குள்ளார சந்தேகம், அதனால வலையை மட்டும் போட்டான். அன்னைக்கு மட்டும் வலையை போட்டிருந்தான்னா மொத்த மீனும் கிடைச்சிருக்கும். எவ்வளோ மீன்னாலும் என்ன பண்ணிருக்காங்க இல்லைங்களா. அப்ப இங்க இவர் சொன்ன உடனே மீன் ரெடி ஆயிடுச்சு. சொல்லுங்க, சொன்ன உடனே மீன் ரெடி ஆயிடுச்சு. பேதுரு லேட்டா வலையை போட்டாலும் சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையின் பயணமானது சொல்லும் போதே செயல் நடந்துருது. அதை விசுவாசிக்கும் போது அது எனக்கு வரும், விசுவாசிக்கலாம் அது அப்படியே இருக்கும். சத்தத்தை காணுமே, நான் விசுவாசிக்கிறேன் அது என்னுடையதுன்னு. அப்ப விசுவாசம் என்ன பண்ணுது, சொன்ன வார்த்தை செயல்படுத்திடுது. செயல்படுத்தின உடனே அதை விசுவாசிக்கும் போது என் கைக்கு அது வருது. அப்ப இப்ப சொல்றாலே ஒரு வார்த்தை மாத்திரம், நீங்க ஆண்டவரே நான் பிடிச்சி அதாவது பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன பண்றேன், நம்பி என்ன பண்றேன் போடுறேன். அப்ப விசுவாசத்துல போடுறாரு, வலை மீன் என்ன பண்ணுது வருது. எவ்வளவு வருது, அமிழத்தக்கதாக. எப்படி வருது, ஏற்கனவே சொல்லிட்டாரு வலைகளை போடுப்பான்னு சொல்லி. அப்ப ஏற்கனவே சொன்னதால அது ஏற்கனவே தயாரா என்ன பண்ணுது மீன். சத்தத்தை காணும் ஒண்ணு. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் வார்த்தையின் பயணத்துல இருக்கிறேன், என் வாழ்க்கை பயணத்தை அதுல வடிவமைக்கிறேன். எதுல வடிவமைக்கிறேன், வார்த்தையில வடிவமைக்கிறேன். ஏன் அந்த ஒரு வார்த்தையில அவன் நூற்றுக்கு அதிபதி வேலைக்காரன் சொசமானா, இங்க ஒரு வார்த்தையில அளவுக்கு அதிகமான மீன்கள் கிடைச்சிச்சு. அப்ப நான் என்ன பண்ணும், வாழ்க்கையில வெறுமையை பார்க்கறேன்னா, வாழ்க்கையில கஷ்டத்தை பார்க்கறேன்னா, வாழ்க்கையில கண்ணீரை பார்க்கறேன்னா, வாழ்க்கையில துன்பத்தை பார்க்கறேன்னா, நான் பேசி அந்த பேசும்போது நான் முடிவு பண்ணிடுறேன் அது எனக்கு வந்துருச்சுன்னு. அல்லேலூயா. ஏன் சொல்லும் போது என்ன பண்ணுது, அந்த நாடுகளே வேலைக்காரன் சொசமானான். அந்த நாடுகள் வெளிச்சம் உண்டாயிற்று. எப்ப வெளிச்சம் உண்டாக்குறது என்ற வெளிச்சம் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அப்ப இங்க அந்த நாழிகளே வேலைக்காரன் சுவாசமானா, அந்த நாழிகளே அங்க மீன் ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு காரியத்தை நம்ம அணுகணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் நாகமானுடைய குஷ்டரோகத்தை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா. நாகமான் குஷ்டரோகம், ஒரு சிறுமி சொல்லுது, எங்க ஊருக்கு போனோம்னா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, போனா அவருக்கு சுகம் கிடைச்சிருங்குது இல்லையா. சுகம் கிடைச்சுன்னு அங்கேயே முடிவே சொல்லிடுச்சு. அது அந்த சிறுமி என்ன பண்ணுச்சு, முடிவே சொல்லிடுச்சு, நீ போய் வேணா பாருங்கள்லாம் சொல்லல, போன சுகம் ஒன்று கண்டிப்பா உண்டு. அப்ப சுகம் அடையக்கூடிய குஷ்டரோகமா அது,
சுகமடையா முடியாது. அந்த நாட்களை அவன் எங்கெங்கே பார்த்துட்டான், எல்லா காரியம் செஞ்சு பார்த்துட்டான், எங்கேயுமே அவனால முடியல. எங்கேயுமே முடியல. ஆனா அந்த பெண்ணு சொல்லுச்சு அங்க போனா முடிஞ்சிரும்னு. அப்ப அங்க போனா முடிஞ்சிரும் சொல்லும்போது அவன் என்ன பண்றான், தயாராகி வருகிறான். ஆனா வருது மாத்திரமல்ல, வரும்போது அவன் ஒண்ணு சொல்லிட்டு வரான் பாருங்க. அவன் எப்படி சொல்லிட்டு வரான் தெரியுங்களா? 2 ராஜாக்கள் எடுக்கலாமா? அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள். நாகமான் என்ன நினைச்சிட்டு வரான்? போனா எலிசா தீர்க்கதரிசி என்ன கூப்பிட்டு இயேசு அந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி என் உடம்புல தடை விடுவார், ஏதாவது தடை விட்டா குஷ்டரோகம் போகும்னு அவன் நினைச்சிட்டு என்ன பண்றான். இன்னைக்கும் கிறிஸ்து வாழ்க்கையில நாமளும் ஏதோ ஒன்று நினைச்சுக்கிட்டே தான் வருமே தவிர அந்த வார்த்தையுடைய மேன்மையும் அதோடைய வல்லமையும் அது சரியான பயணம் பண்ணி அதை சுகமாக்கணும் என்ன பண்ணல. இப்போ நாகமான் நினச்சிட்டு வரான். ஆனால் அங்கே முடிவு வந்துருச்சு. என்ன முடிவு வந்துருச்சு? ஏற்கனவே அந்த பெண்ணு சொல்லிடுச்சு இல்லையா, அங்கே போனால் சுகமாவுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதை நம்பி தான் வரான். ஆனால் அவன் நம்பி வரும்போது இவன் ஒரு எண்ணத்தோடு வரான். இப்போ நாமளும் கத்தட்ட போகும்போது நாம் ஒரு எண்ணத்தோடு போகிறோம். இல்லை இல்லை, கத்தர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ அந்த வார்த்தையின் எண்ணத்தோடு நான் பயணம் பண்ண விரும்பும். அல்லேலூயா. அப்போ இங்கே இவன் நினச்சிட்டு வரான் எலிசா வருவார், வந்து என்ன பண்ணுவார், என் குஷ்டரோகத்தை தொட்டு தடவுனா சுகமாயிடுன்னு அவன் நினச்சிட்டு வரான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தான் வந்துட்டு இருக்கிறோம். ஏசுட்டான ஒரு தடவை போயிட்டு வரேன் ஒவ்வொரு காரியத்தை குறித்து வரும்போது, இல்லை நாகவன் மாதிரி இப்படி செஞ்சா வந்துடும், அப்படி செஞ்சா வந்துடும், இப்படி செய்யணும் ஆண்டவரே, அப்படி செய்யணும் ஆண்டவரே, இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர சொன்னபடி அந்த வார்த்தை நிறைவேறும் எண்ணம் நமக்குள்ளார அதிகமாக வருதில்லை, அதிகமாய் வருதில்லை. பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்தில் நாகமான் மாதிரி எண்ணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த வார்த்தையுடைய வல்லமையை குறித்தும் அது எல்கையற்ற நிலையில் அது கடந்து வந்து காரியங்களை செய்யும், அதே சமயத்தில் அது பவராக வந்து செய்கிற நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது தெரியும். இன்னைக்கு நமக்கு தெரியணும், வார்த்தையின் பயணத்தில் நம்ம சொல்ல போகிறோம், அதில் என் வாழ்க்கையை அமைச்சு கொள்ள போகிறேன். அப்போ இங்கே நாகமானை பார்க்கும்போது அவனுக்கு டென்ஷன் ஆயிடுறான். அதன் பிறகு என்ன பண்ணுறான், டென்ஷன் ஆகி கடந்து போயிடுறான். போகும்போது வேலைக்காரன் ஓடியாந்து திரும்ப என்ன பண்ணுறான், வேலைக்காரன் சொல்கிறான் பாருங்க, கெஞ்சி கஷ்டமான வேலையை சொல்லியிருந்துன்னா செஞ்சிருக்க மாட்டீங்களா, ஈஸியான வேலை தானே, நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, போய் யோர்தான் நதியில். அவன் சொல்கிறான் எங்கள் ஊரில் 2 நதி இருக்குது, அதில் இல்லாத தண்ணி எங்கே இருக்குது, அப்படி தான் யோசிக்கிறான். ஆனால் யோர்தான் நதியில் போய் யோசிச்சு பாருங்களேன். அப்போ இங்கே அந்த பெண்ணு சொல்லும் போதே சுகத்தை பற்றி பேசிடுச்சு. நான் இங்கே எலிசா சொல்லும் போது சுகத்தை பற்றி பேசிட்டாரு. என் சுகம் எப்படி வரும்னு சொல்லிட்டாரு எலிசா. யோர்தான் நதியில் போய் 7 முறை முழுகி என்ன பண்ணும், ஏந்திருக்கணும். 7ஆவது முறை முழுகி ஏந்திருந்தா சுகம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸியாக வச்சிருக்காரு சுகத்தை. அல்லேலூயா. நம்மளாம் மாத்திரை போட்டு சுகத்தை யோசிச்சுருக்கிறோம், அங்கே ஈஸியாக வைக்கிறாரு இல்லையா. அப்போ ஈஸியாக சொல்கிறாரு, ஆனால் இவன் கஷ்டமாக இருந்தால் செய்யறதை யோசிக்கிறான். ஆனால் திரும்ப வேலைக்காரன் சொல்கிறான் ஈஸியாக நீ உனக்கு என்ன பண்ணும் நடக்கும்னு சொல்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ எப்போ அது அந்த யோதா நதிக்குள்ளார சுகம் வந்திருக்கும்? சொன்னார்ல, அவர் சொன்ன உடனே அங்கே யோர்தான் நதி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இவர் போய் எத்தனை முறை தான் முழுகணும்? ஏன் எலிசா தீர்க்கதரிசி அந்த வார்த்தை தான் சொன்னார். இவனும் நான் சிறு பிள்ளையா இருக்கும், அதாவது சிறு பிள்ளைகளுக்கு நான் எடுத்திருக்கேன் அந்த ஸ்டோரியை, மறக்காமல் எடுத்திருப்பேன். ஒரு முறை இப்போ நம்ம பிள்ளைகளை பாரு, போய் ஜெபம் பண்ணிட்டு வாடா, தலைவலிக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம், நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா, தலைவலி போயின்னு சொல்லணும்னா போய் என்ன பண்ணும், ஜெபம் பண்ணும். அம்மா இன்னும் தலைவலிக்குதுமான்னு சொல்லுவோம் இல்லையா, திரும்ப ஓடு சொல்லுவான். அது அப்போ நாங்கள் என்ன பண்ணிருப்பான், அவனுக்கும் என்ன பண்ணுறது தெரியுமா, ஒரு முறை மூழ்கி பார்த்துருப்பான், இல்லை அப்புறம் நினச்சிருப்பான், 7 முறையா, 2 3 கொஞ்சம் மாறுமா. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், தடவுனா மாறும் தானே வந்துட்டான். அப்போ ஒரு முறை கொஞ்சம் மாறும், 2ஆவது முறை கொஞ்சம் மாறும், 3ஆவது முறை, 4ஆவது முறை, 5ஆவது முறை, 6ஆவது முறை, 7ஆவது முறை. இவன் என்ன, இவனுக்கு நம்பிக்கை வரணும். ஆனால் பாருங்க 7 முறை முழுகின பிறகு தான் அவனுக்கு சுகம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் ஏற்கனவே சுகம் அங்கே ரெடி ஆயிடுச்சு. சுகம் என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே ரெடி ஆயிடுச்சு. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த வார்த்தையின் பயணத்தில் அவன் பயணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்றான் இருக்கிறான். அந்த பெண்ணு சொன்னது மாத்திரமல்ல, இங்க வருது, இங்க வரும்போது இங்க ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தையின் பணத்தை திரும்ப செல்றான். அந்த வார்த்தையின் பணத்துல செல்லுகிட்டே இருக்கிறான். செல்லும் போது அந்த பயணத்துல அவன் யோசிச்ச மாதிரி இல்லைன்னு அவன் தடம் மாற ஆரம்பிக்கிறான். ஆனா தடம் மாறாதபடி ஒரு மனுஷன் அங்க நடத்துறான்.
நடத்தும் போது இவன் தடமாறாம திரும்ப போய் என்ன பண்றான், இந்த வார்த்தையின் பயணத்திலே போய் இந்த வார்த்தையின்படி செய்ய ஆரம்பிக்கிறான். செய்யும் போது அவன் சிறு பிள்ளையப்போ அவன் சரீரம் என்ன பண்ணுச்சு, 50 வயசு ஆளுக்கு 50 வயசு மாதிரி சரீரம் மாறல. அதுதான் வார்த்தைக்கும் அந்த வார்த்தையுடைய மேன்மைக்குள்ள காரியங்கள். ஹல்லேலூயா. அப்ப மூழ்கி எந்திருக்கும் போது யோசிச்சு பாருங்க, நாகமான் ஆளு பெருசா இருப்பான், ஆளு எப்படி சரீரம் எப்படி இருந்திருக்கு அவனுக்கு, புசு 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 புசுன்னு சிறு பிள்ளை சரீரம் மாதிரி என்ன பண்ணும், பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும், சின்ன பிள்ளைலாம் எப்படி சரி இருக்கும். இப்ப நம்ம தான் மொரன்னு இருக்கும் நம்ம கை, சின்ன பிள்ளை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. அப்ப அவ்வளோ சாஃப்டா தேவன் அவனை ஹேண்டில் பண்றார். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையை நம்ம நம்பும் போது அந்த வார்த்தை என்ன சரியான விதத்தில் என்ன சுகத்துக்குள்ளார் நடத்துறது மாத்திரமல்ல, அதனால திரும்ப எனக்கு சுகவீனமே வராதபடியும் அது என்ன பண்ணும். ஆமீன் சொல்லலாமா? சொல்லுங்க. வார்த்தையின் பயணத்துல நான் வாழும்போது என் வாழ்க்கைய அந்த வார்த்தையின் பயணத்தோடு இணைத்து கொள்ளும் போது அந்த வார்த்தையின் பயணமானது என் வாழ்க்கைக்குள்ளார இருக்கிற எல்லா சவால்களையும் சந்திக்கும், எல்லா காரியங்களையும் அந்த வார்த்தை மாற்றி அமைக்கும். ஆமென். அப்ப நீ நல்லா முடிவு பண்ணிக்கணும். அத்தி மரமா தெரியுது, எதை சபிக்கணுமோ அதை நான் சபிக்கணும். மீன் பிடிக்கணுமா, அதுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை பேசணும். மீன் பிடிக்கிறதுக்கு சபிக்க கூடாது. இங்க அத்தி மரத்துக்கு ஆசீர்வதிக்க கூடாது. பிரச்சனையா அதை சபிக்கணும், ஆசீர்வாதம் வரணுமா அதை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த 100 அதிபதி கிட்ட இயேசு கற்றுக் கொடுத்தது போல இன்னைக்கு கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சவால்களை தான் நான் பண்ணுவேன், அதை சந்திச்சிருவேன். ஆமென். நாகவான் மாதிரி நான் ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன். நிறைய பேர் அப்படிதான் யோசிச்சு, அவங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வராங்க சபைக்கு, அவங்க நினைச்சுக்கிட்டு வந்து ஆராதிக்கிறாங்க. அவங்க நினைச்சிட்டே வந்து அவங்க ஒண்ணு ஆராதிச்சுட்டு என்ன ஆண்டவர் எனக்கு ஒண்ணு கொடுக்கலன்னு, ஆண்டவர் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாருங்க. இங்க சொல்றது அவங்களால விசுவாசிக்க முடியல, இங்க சொல்றது அவங்களால நம்ப முடியல. நம்ப முடியாத கருத்தை கத்த சொல்றாரு இல்லையா? இந்த வாரம் சொன்னேன் இல்லையா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லும் போது நான் சொல்றேன், எத்தனை பேர் அதை நம்பியே போனாங்கன்னு தெரியாது. அவங்க ஒரு எண்ணத்துல வருவாங்க, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்லா சொன்னார் அப்படின்னு போவோம். அப்படி இல்லை, அப்படியே முழுமையாய் அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நாடிகளே அந்த சுகம் கிடைச்சது போல அந்த நாடிகளே நான் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டே என்ன பண்ணும். அவ்வளவுதான். புறப்பட்டு போனான் ஆபிரகாம் சொல்லும்போது அவன் சும்மா எல்லாம் போவெல்லாம் போய் பார்ப்போம், நடந்தா பார்த்துக்கும் அப்படிலாம் இல்லை. அவன் கண்ணும் கருத்துமா அதில் இருக்கிறான். நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வரும்போதெல்லாம் எதுல அவன் குறியா இருப்பான், அந்த கண்ணு கருத்து கத்த சொன்ன வாக்கு தத்துவத்திலே அவன் குறியா இருப்பான். ஏன்னா அவன் சும்மா வரல, புறப்பட்டு சும்மா போய் பார்ப்போம், இந்த ஊர்ல இருக்கிறது அந்த ஊர்ல இருப்போம், அந்த வீட்டுல இருக்குது இந்த வீட்டுல இருப்போம், அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படி வந்திருந்தானா அவனை கத்தர் அவனை உருவாக்கி இருக்கவே முடியாது. நிறைய பேர் சபையில ஏன் உருவாக்க முடியலன்னா இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. போவோம், நல்லா இருந்தா ஓகே, நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படிலாம் இல்லை. இப்படிதான் தேவனுடைய வார்த்தை செயல்படும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது தான் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை அண்ட சராசம் உண்டாக்கும் தான் இவர் செஞ்சுட்டு தானே செயல்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா? காலங்கள் மாறுது இப்ப இல்லையா? வெயில் காலம் வந்துருச்சு, நம்மளா மாத்தணும். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ரொம்ப குளிரா இருக்கு, அவர் சொல்றாரு நானா மாத்துவேன், நீ மாட்டி போயிட்டு இருக்கிறாரு. குளிரா இருக்கு ஆண்டவர், கொஞ்சம் வெயில கொடுங்க. வெயிலா இருக்கு ஆண்டவர், மழை கொடுங்க. அப்படியா? இல்ல, நீங்க பண்ருட்டி பக்கம் மழையா, பண்ருட்டி பக்கம் மழையா, ஏன் மழை பெய்யுதுன்னு தெரியல அங்க, இங்க நமக்கு மழை பெஞ்சா தேவையில்ல. யோசிச்சு பாருங்க. அது மாட்டின் காலங்களை கடந்து கத்த நடத்தி கூட என்ன பண்றாரு. ஆனா நான் மாத்திரம் அந்த வார்த்தையின் பயணத்துல சரியா போனோம்னா அந்த வார்த்தையின் பயணம் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் மாற்றி. ஆமென். அப்ப உலகத்தை உண்டாக்கின வார்த்தை தெரியும், உங்களை என்னை உண்டாக்கின வார்த்தை தெரியும், நம்முடைய காரியங்கள் மாற்றி அமைக்கும் தெரியும். ஆனா அதுல கண்ணும் கருத்துமா இருக்கிறோமா? சத்தத்தை காணுவேன். அப்ப நான் பேசும்போது என்ன பண்ணும், பார்த்து தான் பேசணும். சும்மா ஏதாவது பேசிட்டு ஏதாவது பேசிட்டோம்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். சில பேர் மெசேஜ் போடும்போது தவறா போட்டது என்ன பண்ணும், தவறா மெசேஜ் நம்ம டைப் பண்ணி போடுறோம் இல்லையா, தப்பா அடிச்சு நம்ம போட்டோம்னா நம்ம பேசுறது கரெக்டா இருக்கும்.
ஆனா அங்க டைப் ஆனது தப்பா டைப் ஆயிருக்கும் இல்லையா? அது அப்படியே வந்துரும். ஆமா தானே? அப்ப இனி நான் என்ன பண்ணுவேன்? உடனே என்ன பண்ணுவேன்? ஐயய்யோ! தவறா வந்துருச்சா? உடனே நான் என்ன பண்ணுவேன்? அத கரெக்ஷன் பண்றோம். அதெல்லாம் பரவால்ல. அப்படியே போட்டுருவோமா என்ன? இல்ல. ஏன் கரெக்ஷன் பண்றோம்? இப்ப நாம் நம்மை வார்த்தையில கரெக்ஷன் நம்மள நான் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை பயணம் சூப்பரா இருக்கும். வார்த்தையில நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கல அப்படின்னா, வாழ்க்கை பயணம் அப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா, ஏதோ நானும் என்ன பண்றேன்? பரவால்ல. கிறிஸ்துக்காக வாழ்றேன். கிறிஸ்துக்காக ஊழியம் பண்றேன். எல்லாம் பண்றேன். ஆனா என்ன கரெக்ஷன் பண்ணாம நான் வாழ்ந்துட்டேன்னா, கரெக்ட் ஆயிடும். வாழ்க்கையும் கரெக்ட் ஆயிடும். ஊழியமும் கரெக்ட் ஆயிடும். எல்லாமே கரெக்டா என்ன பண்றோம்? அப்ப நான் வார்த்தையில நான் கரெக்ட் ஆகும்போது, நீங்க உங்க தேவன் குடுக்குற வார்த்தையில கரெக்ட் ஆகும்போது, அதுதான் வாரம் பிரசங்கிக்கிறோம். வாரம் பிரசங்கிக்கும்போது, வாரம் அந்த வார்த்தைகள கேட்டு, அந்த வார்த்தையில நம்ம கரெக்ஷன் ஆகணும். அப்படி கரெக்ஷன் ஆயிட்டோம்னா, நம்ம வாழ்க்கை சூப்பரா, அருமையா, இனிமையா என்ன பண்ணும்? இருக்கும். அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியங்கள் மாறும். நேரம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ! இதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சே, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் அதுல உறுதியா இருக்கிறேன். எதுல உறுதியா இருக்கிறேன்? ஆண்டவர் சொன்னா அந்த நேரம் சொஸ்தமாகும். அவ்வளவுதான். எப்படி ஆகும்? எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்? அவர் சொன்ன நாடிகளே சொஸ்தமானான்னு பைபிள் சொல்லியிருக்குது. அப்ப அன்னைக்கு அதை ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நான் அதை விசுவாசிக்கும்படி எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் அதை விசுவாசம் வரைக்கிறேன். ஒருவேளை எனக்கு சுகம் இல்ல, நான் அடையாத மாதிரி எனக்கு தெரியலாம். ஆனா சுகம் வந்துருச்சு. நான் வேணா சுகவீனமா இருக்கலாம். ஆனா சுகம் வந்துருச்சு அவ்வளவுதான். அப்ப நான் என்ன பண்ணணும்? சுகவீனமா இருக்கிறத பெருசா பேசுறது இல்ல. நான் சுகமா இருக்கிறத பெருசா பேசணும். அதான் இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லுது. குணமாக போறீங்கன்னு சொல்லவே, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அது? ஏற்கனவே நீ சுகமாக்கப்பட்டிருக்கிற. நீ சுகம் இல்லைன்னா நீ சுகமாகலன்னு நீ விசுவாசிக்கிறது இல்ல, சுகமாவன்னு விசுவாசிக்கணும். ஆமென். இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் சுகமா இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஆரோக்கியமா இருக்க முடியுமா? இருக்க முடியும். நல்வாழ்வு இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏறாத இருக்க முடியும்? இருக்க முடியும். எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் ஒருவேளை இன்னைக்கு பார்க்காம இருக்கிறேன், ஆனால் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் பங்கா அது இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். இப்ப 20 வருஷம் முடியும் போது எப்படி நம்முடைய ஊழியம் இருக்குன்னு கர்த்தர் அழகா நமக்குள்ளார என்ன பண்றாரு? காரியங்களை யோசிக்க வைக்கிறார், அதை செயல்படுத்த வைக்கிறார். ஹல்லேலூயா. கண்டிப்பா அப்படிதான் என்ன பண்ணும்? இருக்கும். ஆமென். அப்ப பலவீனம் வரும்போது நமக்கு ஒரு பயமா தான் என்ன பண்ணும்? இருக்கும். ஆனால் பயத்தை பத்தி பெருசா யோசிக்கிறது இல்ல. என்ன நடத்த போறாரு அடுத்தது? ஹல்லேலூயா. ஆமா. நான் ஏக்கரை குறித்து தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். எந்த ஏக்கரை பார்க்கறதுன்னு. ஹல்லேலூயா. அதை அடிச்சே ஆகணும் இந்த வருஷத்துல. என்ன பண்ணும்? ஏன்? அதை நம்ம விசுவாசிக்க தெரியாம இருக்கிறோம். ஆனா அவர் கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதை நான் விசுவாசித்து எனக்கு சொந்தமாக்குவதற்கு நான் என்ன தயார்படுத்தல நான். நான் வேற ஒண்ணுல தயாராகிட்டு இருக்கிறேன். இது இருந்தா சரியாயிடும். நாகம்மன் சொல்றா இல்லையா? இப்படி செஞ்சா, அப்படி செஞ்சா, இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, இவங்க செஞ்சா, அவங்க செஞ்சா, இல்ல. ஒரு வார்த்தை வந்துருச்சு ஆண்டவர்ட்ட இருந்து. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஹல்லேலூயா. ஆக்காம விடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணி, ஆண்டவரே இந்த வார்த்தையின் பயணத்துல நான் போறேன். வாழ்க்கை பயணத்தை அதோட நான் இணைச்சிக்கிறேன் ஆண்டவரே. இனிமேட்டு வார்த்தை இல்லாம வாழ்க்கை இல்லவே இல்ல. சோறு இல்லாம கூட இருந்துருவேன். சோறு இல்லாம கூட அதான் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்குது. அப்படின்னா சோறு போடுற வார்த்தை அது. சோறு போடுற வார்த்தை எனக்கும் சோறு போடும், எல்லாருக்கும் சோறு போடும். மீதியும் எடுத்து வைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப மீதி எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்ல? அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கும். ஆமென் சொல்லலாமா? எழுந்திருக்கலாமா?